வணக்கம், லக்ஷ்ணா இன்டீரியர்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வடவள்ளின்ற இடத்துல வந்து நம்மளோட எஸ்பிசி இன்டீரியர் ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த ஒர்க்கை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 16, ஒரு எல் டைப் லாஃப்ட்டும் ப்ளஸ் ஒரு வார்ட்ரூப் வந்து ஒரு 8 ஃபீட் பக்கமாக நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8க்கு 7 சைஸு. இப்போ இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் பிளாக் கலரில் ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருந்தது. இது செலக்ட் பண்ணி இந்த கலருக்கு மேட்ச் பண்ணி நம்ம இது வாங்கியிருக்கோம். என்டையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிறதுலாம் 4 இன்ச் ஹேண்டில், கீழே வார்ட்ரூப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் ஹேண்டில் அப்படின்றதுனால ஸ்க்ரூஸ் டைரெக்டாக போகிறதுனால உங்களுக்கு ஹேண்டில் வந்து அந்த பிடுங்கிட்டு வர்றது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது. இந்த டைப் ஆஃப் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் தாராளமாக வரும். இப்போ இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கிளாஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கோம். வாஷ்ரூம்லேருந்து இங்கே வந்த உடனே இங்கே சாரி ஏதாவது மாத்திரமா இருந்தாலும் அவங்க ஃபுல் வியூ பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு 4.25 அடி ஹைட்டில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கிளாஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் கண்ணாடி எங்கடா இருக்குன்னு வந்தோடனே தேடணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹிடன் கிளாஸ் மாதிரி தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ரெண்டாவது மெயினாக இந்த கார்னர் எட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் கீறாது. ஸோ அதனால் வந்து இந்த கார்னர் எட்ஜிங் வந்து உங்களுக்கு ஹை பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த கண்ணாடி வந்து ஜஸ்ட் பேஸ்டிங்கில் மட்டும்தான் நம்ம நிறுத்திருக்கோம், ஸ்க்ரூ எதுவுமே பண்ணலை. இந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரிமூவ் பண்ணுறதுனா அவ்வளோ சீக்கிரம் இதை ரிமூவ் பண்ணவே முடியாது. நம்ம உடச்சி தான் எடுக்கணும், அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். வெறும் பிளைன் கிளாஸு நம்ம ஒட்டியிருக்கோம். அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு யூபிஎஸ்ஸுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ரேக் இருக்குது. ப்ளஸ் இது யூபிஎஸ் இங்கே வைக்கிறதுனால நம்ம ஏர் லூவர் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு பேட்ரி ஏதாவது ஹீட் ஆகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் இந்த இதில் வராது. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டோரேஜ் ரேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராயர் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இன்னொரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 16 அடி அகலம், உயரம் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி. இதில் வந்து ஸ்டோரேஜ் ரேக்குக்காக அந்த மாதிரி ஓப்பன் செல்ஃப் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராயர், ஒரு சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடி மற்ற ஏதாவது செட்டப் பாக்ஸு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கிளாஸ் டோரில் ஒரு டோர் ஓப்பன் டோரில் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 55 இன்ச் டிவி இங்கே மாட்டிக்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பேக் ஷீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டட் பேனலில் ஒரு உடன் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த டிவி யூனிட்டோட அட்டாச்சாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 inches பார்டர் கொடுத்து ஒரு அழகான ஒரு மிரர் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் டிசைன் பிடிங் கொடுத்து நம்ம ப்ளைவுட்டில் வந்து எந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு எஸ்பிசி மெட்டீரியல் நம்ம இந்த இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 இந்த பெட்ரூமோட சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா 2 வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹிஞ்சஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் நமக்கு. ஸோ அதனால் அந்த மேக்னெட்டிக் சவுண்டு அந்த மாதிரி எதுவும் வராது. முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் யூபிவிசி மாதிரி இல்லாமல் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து வியட்நாமிலிருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இது கலர் செலெக்ஷன் வந்து கிளைண்ட் எனக்கு இந்த மாதிரி இருந்துன்னா பெட்டராக இருக்கும்னாங்க. ஸோ அந்த கலர்ஸ் அவர் கேட்ட மாதிரியே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வார்ட்ரூப்பில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டோருக்கும் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 ஹிஞ்சஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் மற்றவங்க பண்ணுறதில் 2, 3 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 4 ஹிஞ்சஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட் வைஸு சாஃப்ட் க்ளோசிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைவுட்டோட கான்செப்டில் தான் வந்து பண்ணியிருக்கிறது. நிறைய ஆர்கிடெக்சர் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. எப்படின்னா ஒரு டோர் நீக்கும்போது டாப்பில் லாஃப்ட்டில் ஒரு டோர் வந்து உரசக்கூடாது, முட்டக்கூடாது. ஸோ அதுக்காகத்தான் வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள். ஸோ ஒரு டோரு உரசாது உங்களுக்கு. ஸோ அதுக்காகத்தான் வந்து நம்ம இந்த சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து வார்ட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீட்டாக ஒரு மிரர் வந்து வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது.
ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இன்டீரியர் பண்ணனாலும் சரி, உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கம்பல்சரி எல்லாத்துட்டையுமே உங்கள்கிட்ட வர இடத்துல கேளுங்க. ஏன் அப்படின்னா, இது டோர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வரதை விட இது ஒரே லெவலாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகி வரும், அதை விட இந்த இது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் இடத்துல வரவங்ககிட்ட நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிறத கேளுங்க. இப்போது இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடி வந்து எங்களுக்கு இந்த இடத்துல கேப் இருந்தது. ஸோ கிளைண்ட்டிட்ட கேட்டிருந்தோம், இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக வச்சுக்கலான்னாரு. அந்த ஸ்டோரேஜ் ரேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாக ரேக்ஸு சம்திங் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நியர் அபவுட் வந்து இதில் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் மினிமம் வந்து 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் ஏற்றிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நல்லா வெயிட் தாங்கும். இது நார்மல் வந்து பிவிசி யூபிவிசி மாதிரி இல்லாமல் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டோட அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்றது அடுத்து வர வீடியோ உங்களுக்கு அப்படின்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். தென் ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் டேபிள் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ஸ்டோரேஜ் ரேக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசரில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது சிஸ்டம் நீங்கள் எதாவது மேலே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீபோர்ட் டேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கேபிள் வயரெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக இங்கே ஒரு டேபிள் மேனேஜர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே படிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு மேலே லைட்டிங் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பாட் லைட் இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி இந்த ஃப்ளூட்டட் பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்டு வருது. ஸோ இந்த வாலை கவர் பண்ணி என்டையர் வந்து நாங்கள் ஃப்ளூட்டட் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பெட்டு வந்து இந்த இடத்துல வருது. ஸோ ஹெட் ரெஸ்ட்டில் இந்த மாதிரி செவரில் எதாவது அழுக்கப்படக்கூடாது, குழந்தைங்க எதாவது விளையாண்டுருந்தாங்கன்னா மேலே இருந்தாங்கன்னா கை தொட்டு அழுக்கக்கூடாதுன்னு கேட்டதுனால இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து ஃப்ளூட்டட் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு கீழே கிளைண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பேனலிங் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக வேண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஃப்ட்டுக்கு அடியில் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அழகான எஸ்பிசி இன்டீரியர் ஆகட்டும் யூபிவிசி இன்டீரியர் ஆகட்டும் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லக்ஷ்ணா யூபிவிசி இன்டீரியர்ஸ் ஈரோடு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் எங்களோட ஒர்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.lakshnadoors.com அப்படின்னு என்னோடய வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போயும் நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கை எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தாராளமாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான யூபிவிசி எஸ்பிசி இன்டீரியரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கும். இது பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சுரேஷ்குமார், லக்ஷனா யூபிவிசி இன்டீரியர்ஸ், ஈரோடு.